பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மானாமதுரை அன்பார்ந்த மானாமதுரை வாக்காளர் பெருமக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான தளபதி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் மானாமதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் டி இளங்கோவன் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதியால் நியமிக்கப்பெற்ற நமது சின்னமாம் விசில் சின்னம், விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்த மானாமதுரையில எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வியாபார பொதுமக்கள் அனைவரும் அறிவீர்கள், இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை எதுக்காக இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரம் எது நடந்துகிட்டு இருக்குன்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல நாங்க விருதுநகர்ல இருந்தோ சோழவந்தான்ல இருந்தோ இங்க நான் ஓட்டு போடல. இந்த ஊர், இந்த மண்ணின் மைந்தன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர், உங்கள் பார்வையிலே தினமும் படக்கூடியவர், ஏழை பங்காளன், விவசாயி, அனைவருடைய கஷ்டம் அறிந்தவர். அதனால் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து மானாமதுரை தொகுதி மக்களுக்காக அனுப்பி வைத்துள்ளார். இதை நீங்க சிந்தித்து இந்த 23ஆம் தேதி நீங்கள் சிந்தித்து தளபதியின் சின்னமாம் விசில் சின்னம், ஏழைகளின் சின்னமாம் விசில் சின்னம், படித்தவர்களின் சின்னமாம் விசில் சின்னம், இளைஞர்களின் சின்னமாம் விசில் சின்னம், தாய்மார்களின் சின்னம் விசில் சின்னம், கல்லூரி மாணவிகளின் சின்னமாம் விசில் சின்னம். இந்த விசில் சின்னத்துல ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த விசில் சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போடணும்? இதுவரைக்கும் இந்த மானாமதுரையில எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க யார் யாருக்கோ ஓட்டு போட்டு இதுவரைக்கும் ஜெயிக்க வச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் மானாமதுரை எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல. ஒரு தொழிற்சாலை இருக்கா, ஒரு கல்லூரி, சட்ட கல்லூரி இருக்கா, ஒரு அரசு கல்லூரி இருக்கா, ஒரு மருத்துவமனை, உருப்படியான மருத்துவமனை இருக்கான்னா இல்ல. ஒரு ரோடு வசதி இல்ல. சந்து பொந்துக்குள்ள ஒரு கார், 2 கார் போச்சுன்னா அதுல ஓவர்டேக் பண்ணி போக முடியல. அப்ப நீங்க யாரோ முகம் தெரியாத எந்த ஊர்க்காரங்களோ வெளியூர்காரங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி ஒன்றிய அரசின் பி டீம் தான் தாவேகா தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்க. ஆனா உண்மையான பி டீம் யாருன்னா இந்த திமுக தான். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க. இதே தொகுதியில அதிமுக கோட்டையா இருந்த இந்த மானாமதுரையில இன்னைக்கு ஏன் இந்த திமுகவும் ஒன்றிய அரசும் பார்ட்னர்ஷிப் போட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு எதுக்காக இங்க பிஜேபிக்கு ஒதுக்கி இருக்காங்க? இந்த அதிமுக தோழர்களே, அதிமுகவில் இருக்க கட்சிக்காரங்களை நீங்க இதை யோசிக்கணும். உங்களை வீழ்த்துறதுக்காக திமுக சதி பண்ற வேலை. 4 போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 2 பேருக்கு தான் போட்டி. திமுகவா தாவேகாவா? ஒன்னு டிவிக்கே இல்ல டிஎம்கே. இது மட்டும்தான். மத்தவங்க யாரும் இந்த ரேஸ்ல இல்ல, போட்டியிலையும் இல்ல. இந்த ஊர்ல எந்த தொழிற்சாலையும் கிடையாது. இந்த ஊர்ல மானாமதுரையில பாத்துக்கிட்டு ஆட்டு பாலத்தில் நடந்து போறவன் திடீர்னு வெட்டுப்பட்டு சாகுறான், ரோட்ல போறவன் வெட்டுப்பட்டு சாகுறான், பள்ளி மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு உருப்படியா போயிட்டு வர முடியல, கல்லூரி மாணவிகள் கல்லூரிக்கு போயிட்டு வர முடியல. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் தூண்டுறது யாரு? இந்த தீய சக்தி திமுகவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கஞ்சா புழக்கம், போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறது எங்கன்னு கேட்டா இந்த மானாமதுரையில, இந்த சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், ராமநாடு மாவட்டம், இதுல ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தில் சுத்தி இருக்க மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா அதிகபட்சமா போதை கலாச்சாரம் இருக்கிற ஊர் எதுன்னா இந்த மானாமதுரை தான் சொல்றாங்க. இதுக்கு காரணம் இந்த அப்பாவி மக்களை ஒண்ணும் இல்லாம வஞ்சிச்சு இந்த திமுக அரசு மேலும் 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 தீவிரவாதி ஆக்குறதே இந்த திமுக அரசு தான். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்களே, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க திமுக ஆட்சியோ திமுக கட்சியோ இந்த உதய சூரியனோ உங்கள் ஞாபகத்துல வந்தா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளைகள் இருக்கு, பள்ளிக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது. அதன் ஞாபகத்துல வச்சு நீங்க வாக்களிங்க. திரும்பவும் இந்த 5 வருஷம் நம்ம படாத பாடு கட்டோம். இங்க இருக்காங்க தமிழரசி அக்கா, ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க. இந்த தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அவர்கள் உங்களுக்கு, இந்த மக்களுக்கு, மானாமதுரை மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் செஞ்சல. அவங்களுக்கு அமைச்சர் பெரியவர்பன் பின்னாடி போறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்தல. மக்களை எப்படி பார்ப்பாங்க? அப்ப அதுக்காக தான் தளபதி அவர்கள் யாரையும் பணம் வச்சிருக்கவங்க, மிட்டா மிராசு, பெரிய ஜமீன்தாரு, பணக்காரன், கோடீஸ்வரன் யாரையும் கொண்டு வந்து நிக்கவாட்டல. ஏழை விவசாயியின் மகன் இளங்கோவன், இந்த ஊர், இந்த மண்ணின் மைந்தன், உங்கள் பார்வையிலே தினம் படக்கூடியவர். நீங்க எது செய்யலைனாலும் சரி, சொன்னத வாக்குறுதியை கொடுத்துட்டு வாக்குறுதியை காப்பாத்தலைன்னு சொல்றதுக்கு நாங்க திமுக தீய சக்தி கிடையாது. தாவேகா தூய சக்தி. தளபதியால் நியமிச்சது, தளபதியால் சொல்லியிருக்கார். இன்னைக்கு சொல்றோம், இதே மானாமதுரையில எந்த அரசியல்வாதியும் சரி, தளபதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு திராணி இருக்கா? ஊழலே செய்ய மாட்டோம் நாங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் மக்கள் மத்தியில. கொடுக்க முடியுமா? முடியாது. சோழவந்தான்ல பிறந்து மதுரையில 2 வீடு, மானாமதுரையில 2 வீடு, ராமநாதபுரத்துல 2 வீடுன்னு கட்டி வச்சுக்கிட்டு திரியிற ஆள் கிடையாது. நாங்க ஓட்டு வீட்டுல வாழக்கூடிய எளிய மகன் இளங்கோவன் இந்த
மானாமதுரை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் உங்களுக்கானவர். அப்போ நீங்க சிந்திச்சு செயல்படுங்க, வாக்க தவற விடாதீங்க மக்களே. இந்த ஒரு தடவை நம்ம மீன் போயிட்டோம், காசு கொடுப்பாங்க, 5000 கொடுக்கட்டும் 2000 கொடுக்கட்டும், தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்கன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். நல்லா வாங்கிடுங்க, அது நம்மளுடைய பணம். நீங்க வாங்குற இந்த மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வர்ற ஒவ்வொரு பால் பாக்கெட்டுக்கும் சரி, ஒரு அரிசி மூட்டைக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வரி கட்டுறோம். அந்த வரி பணத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது இதோட சரி. இதுக்கப்புறம் இந்த திமுக வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரோட்ல நீங்க யானம் பண்ண முடியாது, நீங்க நடந்து போக முடியாது. இங்க உள்ள மானாமதுரை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இதே மானாமதுரையிலையும் திருப்போணத்திலையும் நடக்கிற கொடுமுறைகளை வாய் விட்டு சொல்ல முடியாத மக்களே. எத்தனையோ பேர் சொன்னாங்க, எத்தனையோ தளபதி சொன்ன மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது திமுகவின் கடைசி முதலமைச்சர், தமிழ்நாட்டின் திமுகவின் கடைசி முதலமைச்சர் அவர்களுக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. ரேஷன் கடையில 1 கிலோ சீனி அதிகமா போடுவான், கொடுத்தாங்களா? கொடுக்கல. முதல் கையெழுத்து ஒரு பவள பாப்பா சின்ன பையன் இருக்காப்ல, துணை முதலமைச்சர், அவர் சொன்னாரு நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். ரத்து பண்ணாரா? பண்ணல. ஒயின் ஷாப்பை படிப்படியா குறைப்பான், டாஸ்மாக வந்து படிப்படியா குறைப்போம்னாரு, குறைக்கல. கஞ்சா பழக்கத்தை குறைச்சாரா? குறைக்கல. மேலும் 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 கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மானாமதுரையில் மட்டும் அதிகமாக சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனையோ மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள். அன்று இப்ப 1 மாசம் முன்னாடி, 1 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தம்பி ஆகாச பிரச்சனைக்கு ஊர் மக்களே உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து அந்த சுடு தரையில அந்த தார் ரோட்ல உட்கார்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கொடுத்தது. அன்று இதே திமுகவை சார்ந்த இதே எம்எல்ஏ அக்கா தமிழரசு அவர்கள் எங்க இருந்தாங்க? ஏர் கூலர் வச்சுக்கிட்டு, பேனை போட்டுக்கிட்டு, மகாலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தூது விட்டாங்க. இந்த போராட்டத்தை முறியடிக்கணும், ஆளுங்கட்சியின் தூண்டுதல்னால இருக்கிற காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி அதை முறியடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. மக்களை ஏன் பாடுபடுத்துறீங்க? மக்கள் இங்க வந்து எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதக்காரனும் எல்லாருமே நல்லவங்க தான். இதை கெட்டவன ஆக்குறது காரணம் இந்த தீய சக்தி தான். ஏன்னா இந்த தீய சக்திக்கு நம்ம ஓட்டு போட்டு வர வச்சது நம்மளோட தவறு. இந்த தீய சக்தி உள்ள ஊடுருவாம இருந்தா இதுவே வருங்கால மே 5ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற தொகுதி மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்பிற்குரிய இளங்கோவன் அவர்களாகிய நான் அப்படின்னு சொல்லுவாரு. அன்னையில இருந்து இந்த மானாமதுரையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறது சரி, கேட்க நினைக்கிறதையும் சரி நாங்க செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா தளபதி அவர்கள் அப்படித்தான் வச்சிருக்கார். யாருக்காகவும் எதையும் நீங்க யோசிக்க வேண்டாம். ஓட்டு உங்கள் உரிமை. கொடுப்பாங்க, காசு பணத்தை கொடுப்பாங்க, சத்தியம் வாங்குவாங்க, மாரியத்தா மேல சத்தியம் வாங்குவாங்க. நீங்க வாங்கிக்கிறீங்க, காசை வாங்கிக்கிறீங்க. ஓட்டு குத்துறது உங்களோட உரிமை. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்றது அந்த பெட்டிக்குள்ள நீங்க எந்த பொத்தான அனுப்புறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். வீட்டில் இருக்க பெண்களையும் சரி, பெண் பிள்ளைகளையும் ஆலோசிச்சு நீங்க மனசுல வச்சு 6வது பட்டன்ல இருக்கும் அந்த மிஷின்ல 6வது பட்டன் விசில் சின்னம். இந்த விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு நண்பர் அண்ணன் இளங்கோவன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு இந்த மானாமதுரை பொதுமக்களை மிக பணிவன்புடன் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.